சொல்லுங்க. அனைவருக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கைராஜி. இன்னைக்கு தைப்பொங்கல் செலிப்ரேஷன் vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே அது பொங்கல் அன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு முந்தின நாளான போகியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு ஈவினிங்லேருந்து அப்படியே எடுத்த வீடியோ தான். நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை ஓயவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்மளோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த சைடு செவரு பார்த்திங்கன்னா பாத்ரூம் செவரு, இந்த பக்கம் வந்து சன்லைட்டே படாத ஒரு பூஜை ரூம் நம்மளுது. அதனால் ஒரு வாரம் நம்ம குங்கும மஞ்சள் வச்சோம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு 2-3 நாள் இல்லாட்டி ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ் பிடிச்சி போயிருக்கும். அது வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு. அதனாலேயே வந்துட்டு சரி தை பிறந்துருச்சுனாவே இந்த மாதிரி ஃபுல் க்ளீனிங் வந்து பண்ணிடுறது. இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். தட்டு விளக்கு, ஃபோட்டோஸு கம்ப்ளீட்டாக வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் பன்னீர், மஞ்சள் தண்ணி இதெல்லாம் போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து சுவாமி வந்து உட்கார்ற மனை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குபேரர், ஸ்ரீனிவாச பெருமாள், அந்த குபேர குடுவைகள் இதெல்லாம் இதில் தான் வைக்கிறது நான். அதில் வந்து அழகான கோலம் போட்டு அதில் சுபம் லாபம் அப்படின்னு எழுதி முதல்ல அதை எடுத்து வச்சிடுறோம். இந்த முறை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பொங்கல் வர்றதுனால ரொம்பவே சிறப்பான பொங்கல்னே தான் சொல்லணும். இந்த மாதிரி மனையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பராக வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோஸ்க்கும் குங்குமம் மஞ்சளும் இட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்து நான் மாட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட குபேரரை தான் எடுத்து வைக்கிறோம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்றதுனால அந்த மனையில் குபேரரை எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்துட்டு போகி அன்னைக்கு நைட்டே வந்து நான் முடிச்சு வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம மார்னிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வேலை நிறைய இருக்காது, பூஜை ரூம் வேலை இருக்காது. ஏன்னா குக்கிங்க்கே நம்மளுக்கு பாதி டைம் போயிடும். அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்து பூஜை ரூமில் எல்லாம் இந்த செட்டப் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து அந்த அன்னைக்கு தூங்குறதுக்கே போனேன். இது வந்து நான் இப்போ டோரை சாத்துறேன் பாருங்கள். அந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டு மணி 2. அந்த 2 மணி வரைக்கும் வேலை ஓயவே இல்லைங்க. அப்படி தான் இருந்துச்சு. அழகாக நாங்கள் வந்து சாத்திட்டு போய் படுத்து எந்திரிச்சு மறுநாள் காலையில் கோலம் போடுறதுக்காக வெளியில் வரோம். இப்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தித்திக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் நாங்கள் கோலம் போடுறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஏஞ்சதே கொஞ்சம் லேட்டு தான், 6 மணி ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்து ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம். கொஞ்சம் நைட்டு வந்து இந்த கோலமாவு மிக்சிங்கு, வீடு க்ளீனிங் எல்லாம் கொஞ்சம் நிறைய நைட்டே இருந்துச்சு. அதனால் அங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டில் சூரிய பொங்கலே வச்சுட்டாங்க. அவங்க வீட்டிலலாம் சூப்பராக வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழக்கம் போல் இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சா தான் வைக்கணும். ஓகே, நம்ம இப்போது பொங்கல் கோலம் போடலாம் வாங்க. 10:30 மணிக்கு தானே பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். நைட்டும் நிறைய வேலை இருந்துச்சு. அதனால் வந்து நல்ல டயர்டில் தூங்கி ஏஞ்சி ஒரு 5:30 மணிக்கு தான் கோலம் போட வந்திருந்தோம். வந்து இந்த வாழை இலை வச்சு அதில் இதெல்லாம் வரைய சொல்லி என் பையன் தான் ஐடியா கொடுத்துருந்தாரு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு கோலம். ஓகே. கீழே வை. அங்கே தான். இந்த பொங்கல் பானை பொங்கி வர கோலம் தாங்க நான் வந்து போட்டிருந்தேன். இதுக்கே பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. என்னடா இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கான், ஆனால் இவ்வளோ நேரத்தை குடிச்சிட்டானே அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் வந்து கோலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழியில் போனவங்க கூட சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. இனிமேல் தான் போய் நம்ம பொங்கல் வைக்கணும். வாங்க போய் பொங்கல் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாட்டின் பனாரசி சாரீ தான் இது. சென்னை சில்கில் தான் எடுத்துருந்தேன். 1800 2000 கிட்ட. நல்லா இருக்குல்ல? பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுக்கலைங்க. ஆல்ரெடி நான் கட்டியிருப்பேன் அந்த சாரீ. பாப்பா பர்த்டேயில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த சாரீ தான் கட்டிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். பானையில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு குங்குமம் மஞ்சள் இட்டுட்டு அவங்கவுங்க வழக்கப்படி பட்டையாக நாமமாக என்ன போடணும் அப்படின்றத போட்டுட்டு இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் இட்டுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்குள்ளே பால் ஊற்றி ஃபஸ்ட்டு அடுப்பில் ஏற்றிக்கணும். பால் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம திரவம் கலக்கணும். திரவம்னா பால் அல்லது தண்ணி. நான் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பாலும் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருந்தேன்.
இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பால் பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய அடுப்பில் தான் நான் வந்து இதை ஏற்றிருந்தேன். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதுனால இது வந்து சின்ன அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இந்த சைடு இருக்கிற அடுப்பில் வந்துட்டு மாமியாரை வடை போட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே அந்த சைடு வந்து பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டிருச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ குழம்பு போட்டாச்சு. பொங்கலே நல்லா பொங்கி வா. ஒரு கைப்பிடி சுடும் தான், கொஞ்சம் இறக்கமாக போடணும். கொஞ்சம் இறக்கி போடு. வெரி குட், சூப்பர். வச்சுடு, பாட்டி போடட்டும், விட்டுட்டு வந்துடும். கை அலம்பணியாடா? வெரி குட். நீ வச்சிரு, நீ கையை அலம்பின்னு போ. கொஞ்சமா தூரம் வச்சு போடாத, எண்ணெய் இருக்கு. பொறுமையா போடுறா பாப்பா. அப்பா சாமி. ஓகே, நீங்க போடுங்க. அத்தை அரிசியை வீண் அடிக்காத பாப்பா, கையை அதுல போய் கழுவுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வாங்குங்க, நீ எடுத்து போடு. என்ன பண்ணலாம்? அரிசி எடுத்து உலையில போடுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ போடுங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகே, விடுங்க. நான் போட்டு. பொங்கல் நல்லா குழஞ்சு வெந்துருச்சு. இந்த சைடு பாகு காய்ச்சி வச்சிருக்கேன், வெள்ளை பாகு. இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நிறைய மண் இருந்துச்சு. தியா கொஞ்சம் அமைதியாரு. இதை நல்லா சக்கரை பாகு நிறைய சேர்த்து கிண்டி விட போகிறோம். இவ்வளோ க்ளோஸ் அப் ஏன்? நல்லா நம்ம தலைன்னு இந்த மாதிரி தண்ணியாக தான் வைக்கணும் பொங்கல். அது வந்து கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, சூப்பராக ஆகிப்போச்சு. இப்போ வந்து தாளித்து கொட்டிட்டா நம்ம பொங்கல் ரெடி. தாளித்து கொட்டி உங்களை கொஞ்சம் நேரம் சிம்மிலே அப்படியே வச்சு விடுவோம். இது நல்லா தலைன்னு கொதிக்கிட்டோம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வெண்பொங்கல் தான் பிடிக்கும். இந்த தித்திப்பு பொங்கல் வந்து அவ்வளோவா பிடிக்காது. எப்படி கோல்டன் கலரில் வந்துருக்கு பாருங்க, சூப்பராக வந்துருக்கு. வாவ். எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு எப்போவுமே கொஞ்சம் செட் ஆகாத விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறது தான். இது வறுந்துருச்சுன்ட்டு நான் அதை எடுத்து போடுவேன். பார்த்தா அது தீஞ்சிரும், இல்லை இது தீஞ்சிரும். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ட்ரபிள். ஸோ நான் இதை வந்து கோல்டனாக இருக்கும்போதே இதில் சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையும் ஏலக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். பலூன் மாதிரி வரும் அழகாக. ஆமாம், ஏலக்காயை வந்துட்டு நல்லா அடிக்குதா? நம்ம வீட்டில் தான் அடிக்குது. வெண்பொங்கல் இல்லைடா, வெண்பொங்கல் வைக்கல. அதுக்கு பதில் நான் சாதமே வச்சுட்டேன். இப்போ படையலில் சாதம் வச்சு நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம. ஓகே, பாருங்க நல்லா இதாகிடுச்சு. ஏலக்காயும் நல்லா வந்துடுச்சு, திராட்சையும் நல்லா உப்பிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா இப்போ தலைன்னு நம்மளுக்கு இது பால்லையே வெந்தது இல்லையா, அப்படி இருக்குங்க இந்த பொங்கல். பாருங்க, செமையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல சுட திக்கான பால் பாயாசம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 21 காய்கறி போட்டு பெரிய கூட்டு குடும்பங்களில் இந்த மாதிரி பெரிய கதம்ப சாம்பார்லாம் வைப்பாங்க. அது பண்ண முடியலன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 7 இல்லாட்டி 5 வகை காய்கள் போட்டு
சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு சைடு ஒலையும் கொதிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு வச்சு இந்த அன்னைக்கு சாப்பிட்றதுன்றது நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் காய்கறிகள் எல்லாம் வந்து சூரியன் இல்லைன்னா வளருமா? வளராது. அந்த குளோரோஃபில் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒன்று செடிகள் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா சூரியன் தான். சூரிய ஒளி இல்லைன்னா இது வந்து நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. நம்மளோட பண்டிகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ரொம்ப சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, இதுக்கு கூடவா நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம நல்லா பார்த்தோன்னா சூரியன் ஒரு நாள் இல்லைன்னா நம்மளால் இந்த மார்கழி குளிரை தாங்க முடிஞ்சுதா பார்த்திங்களா? அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஒலை கொதிச்சிருச்சு. அரிசியும் போட்டுட்டேன். அரிசி போட்டு அதையும் ஒரு பக்கம் பொங்கி முடிச்சுட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா மாமியார்கிட்ட வடையை செய்ய சொல்லியிருந்தேன். அவங்க அதையும் சுட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். அனைவருக்கும் தித்திக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி பொங்கல் பொங்கி வருதோ தித்திப்பா, அதே போல உங்க வாழ்க்கையில எல்லா இனிமையான நினைவுகளுமே இருக்கணும். இனிமே வரக்கூடிய நாட்கள் இனிமையாகவும் தித்திப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையோட தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் தைப்பொங்கல் திருநாளுக்கு என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான கண்டன்ஸ் மில்க் சேர்த்து செய்த நல்ல திக்கான கெட்டிப்பால் சேர்த்த பால் பாயாசம். இது வந்து வடை வந்து மாமியார் போட்டு எடுத்திருக்காங்க. சூப்பர் வடை, உளுந்து வடை. காலையிலே எல்லா காய்கறிகளும் போட்டு கதம்ப சாம்பார் ஒன்று வச்சாச்சு. இன்றைக்கி எல்லா காய்கறியும் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுட சுட சாதம் வடித்தாச்சு. சூப்பரான ஒரு நெய் ததும்ப தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொங்க பானையில் ஃபஸ்ட்டு இதை கட்டியிருந்தேன். அது வந்து கலண்டு விழுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அது சூடு ஏற ஏற அப்படி வந்துருச்சு. அதனால இது இப்போ இதை கட்டிக்கலாம். இதில் இதுதான் அழகு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பானைக்கு? இல்லை ஆம்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக ரெடி ஆயிடுச்சு போங்க. சூப்பரா. பொங்கல் நானே ஒரு ஜாலி தாங்க. பொங்கல் தீபாவளிலாம் கண்டுபிடிச்சவங்கெல்லாம் இந்த ஒன்று, இந்த லேடிஸ்க்கு வந்து அடுப்படியில் இருக்கு கடுப்பாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே. வருஷம் வருஷம் இப்படி எல்லாருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இது பாருங்க, நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்து படையல் போட்டு சாமி கும்பிடலாம். பொங்கல் டைமில் எல்லா காய்கறியும் சீசன் தெரியுமா? அந்த காய்கறி எல்லாத்தையுமே வச்சு சூரிய பகவானுக்கு படையல் போடுறோம். ஏன் அப்படின்னா சூரிய வெளிச்சம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. சரியா? இப்போ மார்கழியில் ஒரு 4 நாள் குளிர்ச்சு. எல்லாரும் யார் தேடணும்? சூரியனை தானே தேடணும். அந்த மாதிரி தான் இந்த செடி கொடியெல்லாம் பூமிக்கு அடியில் விளையிற காய்கறியாகவே இருந்தாலும் சூரிய பகவானுடைய அருள் இல்லை அப்படின்னா அந்த காய்கறி நல்லபடியாக விளையாது, அந்த விளைச்சல் நல்லா இருக்காது. அதனால தான் வருஷத்தோட முதல் நாள்னு கருதப்படுற தை 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு வைக்கிறாங்க. முதல் படையல் சூரிய பகவானுக்கு தான். இன்னைக்கு வந்து நம்ம பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த பரங்கிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், நாட்டு ரக காய்கறிங்க, வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, குடமிளகாய், இது என்னது கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி, இது வந்து பூமிக்கடியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, கேரட்டு, சோளம், என்ன வேணால் வைக்கலாங்க. எதை வேணால் நீங்கள் இன்றைக்கி வச்சு படையல் போடலாம். நான் இது கொஞ்சம் இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு நம்ம படைச்சிட்டு இந்த வாரம் சமையலுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து நம்ம பண்ணுறது இது. இப்போ வாங்க நம்ம சூப்பராக படையல் போட்டுடலாம். கடகடன்னு தம்பி வந்துட்டு 3 கரும்பையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. உள்ளர பார்த்திங்கன்னா இலையில வந்து படையல் வச்சுட்டு தான் நம்ம வெளியிலையும் வந்து படையல் போடணும் இல்லையா? அதனால் பூஜை ரூமில் நான் வந்து படையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம செய்த கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சுருந்த வடை, பாயாசம் இதெல்லாம் வந்து எடுத்து அந்த இலையில் வைக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளார வந்துட்டு நம்ம முதல்ல டைரெக்டாக எப்பவும் போல் விளக்கு ஏற்றிடணும். ஏற்றிட்டு தூபம் மட்டும் வெளியிலேருந்து, அதாவது கற்பூர ஆரத்தி மட்டும் வெளியிலேருந்து சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்து வச்சுருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணி வச்சதில்ல
இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால லக்ஷ்மி பூஜையும் சேர்த்தே நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மகாலட்சுமி எந்திரம், அவங்களுக்குமே வந்து ஒரு தீபம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி வந்து எல்லாமே மாற்றிட்டேன். அந்த பருப்பு தான் எடுத்து இன்றைக்கி சாம்பார்லாம் வச்சுருக்கோம். அந்த குடுவையில் இருந்தது இல்லையா, குபேர பானையில், அதெல்லாம் எடுத்து அதுலேருந்து அரிசியில் தான் நம்ம வந்துட்டு சாதம் வடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி விசேஷ நாளில் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே படையல் போட்டுட்டோம், வெளியவும் சூரிய பகவானுக்கு படையல் போட்டுட்டு அங்கேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு உள்ளே வந்து காமிச்சிடலாம். பொங்கலோ பொங்கல். எங்க மஞ்சள் எங்க? வெயில் ஒரு மாதிரி தெரியுது. என்னம்மா ஒயிட் கலர்ல கேரட் இருக்கு பாட்டி? பீட்ரூட். பீட்ரூட் ரெட் கலர் கேரட் இருக்குது. ஆரஞ்சு கலர் கேரட். வள்ளி கிழங்குது. வள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. மொத்தமாக சேர்த்துக்கோ. இந்த காற்றுல அது எரியறதே பெரிய விஷயம். அக்காவெல்லாம் கூப்பிடுங்க, குழவு போடுவீங்க. நீ சொல்றதுக்கு மட்டும் ஒண்ணு மேல கூப்பிடுறாங்க. மம்மி இஸ் காலிங். மம்மி இஸ் சாப்பிடுறாங்களாப்பா? சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு வருவாங்க. ஓகே. கரும்பு சூப்பரா வாங்கி வந்துருக்கீங்களா? நல்ல கனமான கரும்புங்க. பேசுறோமா? நானும் வரேன். I am also come with you. Okay? கத்துக்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், உங்க பொங்கல். உங்க அக்காவெல்லாம் கூட்டிட்டு வா, குழவு போடுவா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓ போடி நீ காட்ட. அந்த தலைய மட்டும் கட்டாத. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சொல்லுங்க. அனைவருக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே அப்பாவே தேங்காய் உடைப்பாரு. அம்மா உடைக்க நம்ம வந்து கோலத்தில் வச்சது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு, இஞ்சி, தேங்காய், சாதம், சாம்பார்லாம் வரைஞ்சேன். அது பாருங்க, இங்கேருந்து காட்டுவா, ஜூம் பண்ணு. அது அப்படியே நம்ம இலையில வந்து வச்சிருக்கோம் இன்னைக்கு. இதுவும் சத்யராச ரொம்ப அழகா இருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ. வெளியில் சூரிய பகவானுக்கு படையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அங்கேருந்து நம்ம வந்துட்டு அப்படியே கற்பூரம் ஏற்றிக்கிட்டு பூஜை ரூம்குள்ளே போட்ட படையல் கிட்ட வந்துட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து வேண்டுதலெல்லாம் வச்சு முடிச்சோன்னே சரியான பசிங்க. அப்படியே வெளியில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன பொங்கல் கும்பிட்டு சாப்பிட்றீங்க?
ஆமா, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபுல்லா இங்க தான் உட்கார்ந்து சாப்பிட்டோம். எசிதா ஜோலாம் வந்திருக்காங்க. சரி, நாளைக்கு மாட்டு பொங்கல் எங்க உட்காந்து சாப்பிடுங்க? யார் கூட? மாடு சொல்லியிருக்கோம், மாடு கூட தான் சாப்பிடுவோம், அதுவும் எங்க கூட தான். இது கண்ணுக்குட்டி அது. ஆமா, நான் கண்ணுக்குட்டி இல்ல, எங்க அப்பா இப்போ கேமராமேன் தான் கண்ணுக்குட்டி. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு நம்மளும் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நெய்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கல் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுக்கும், அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு செட் அப்படியே கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் நம்ம செஞ்சுருந்தோம். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.